இப்ப நீங்க எதுக்கு பிறந்திருக்கீங்கன்னா ஒரே காரணத்திற்காகத்தான் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். எதுவுமே என்னோடது கிடையாதுன்றத சொல்லக்கூடாது, புரிஞ்சுக்க கூடாது, உணரணும். இது எல்லாமே என்னது இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். எங்கேயுமே கேள்விப்பட்டதே இல்லையா? அறிதல். இது எதுவுமே என்னது இல்ல அப்படின்ற வார்த்தையை அறியறீங்க, முதல்ல தெரிஞ்சுக்கிறீங்க இப்படி எதுவுமே என்னது இல்லைன்னு. இப்ப இதுவும் பிரச்சனை தான். அடுத்து புரிதல். இப்ப நான் பேசுறத கேட்டு உண்மையாவே இதெல்லாம் எதுவுமே என்னது இல்ல போல அப்படின்றத புரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கு பேர் என்ன? புரிதல். அது புரியுது, இப்பதான் புரியுது. படிக்கிறது எல்லாமே புரியுன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்ப 2 ஸ்டேஜ பாஸ் பண்ணிட்டீங்க. இப்ப பிரச்சனை எங்க இருக்குன்னா இப்ப 3வது ஸ்டேஜுக்கு வரவே மாட்டீங்க. என்னன்னா உணர்தல். இப்ப உங்களுக்கு பிரச்சனையே இந்த உணர்தல்ல தான் இருக்கு. ஏன்னா அறிவு சொல்லுது இது என்னது இல்லன்னு, ஆனா ஆசை உள்ளுக்குள்ள ஆழமா இருக்கிறது சொல்லுது இல்ல இது என்னதுதான் சொல்லுது. இப்போ இந்த அறிவில்லாத இந்த ஆசைக்கு இந்த மனசுக்கு சொல்லி புரிய வைக்கணும். எப்பெல்லாம் இது என்னதுன்னு சொல்லுதோ அது கஷ்டம், அது ஏத்துக்காது. இல்ல இது உன்னது இல்ல அப்படின்ற அந்த தன்மைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும், அதாவது இங்க பாருங்க, அதே 5500 சீன் தான் வாழ்ந்து முடிக்க போறீங்க. அடுத்த பிறவி எடுக்கிறவன் இந்த புரிதல் இல்லாம எல்லாமே என்னதுன்னு நினைச்சுட்டே வாழ்ந்து செத்து போவான். இது எதுவுமே என்னது இல்லைன்னு நினைச்சு ஒவ்வொரு சீனையும் வாழ்றவன் அடுத்த பிறவி எடுக்க மாட்டான். முடிஞ்சு. இதுக்கு பேர் முக்தி. ஒவ்வொரு சீன்லயும் ஒவ்வொரு மனிதர்களை பார்க்கும்போது பிரச்சனையே எங்க வரும்னா இது என்னதா என்னது இல்லையான்றத பேஸ் பண்ணி தான் எல்லா பிரச்சனையும் இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. குடும்ப பிரச்சனை ஏன் வருது? என் புருஷன் நான் சொல்ற மாதிரி கேட்க மாட்டேன். எங்கடா நீ சொல்ற மாதிரி கேட்பாரு? எப்படி கேட்பாரு? எங்க இருந்து கேட்பாரா? நானே சீன் எழுதியாச்சுன்னு சொல்றேன். அப்புறம் எப்படி கேட்பாரு? உள்ள ஏத்துக்க, அந்த புரிதலோட இரு, வலிக்காது. வெளியே தப்பு பண்ணாருன்னா அப்படியே விட்டுருன்னு சொல்லிப்பாரு. இப்ப வலிக்குமா உள்ள? நான் ரொம்ப பிராக்டிக்கலா பேசுறேன். சட்டி சுடுதுன்னு தெரியுது, இன்னும் கொஞ்ச நேரம் புடிச்சுக்கிறேங்க, இன்னும் கொஞ்ச நேரம் புடிச்சுக்கிறேங்க, இன்னும் கொஞ்ச நேரம் புடிச்சுக்கிறேங்க, இன்னும் கொஞ்ச நேரம் புடிச்சுக்கிட்டே இருந்தா கை என்ன ஆகும்? ஓட்டையாயிடும், ரத்தம் வந்துடும், கையில இருந்து வெந்து போயிடும் கையெல்லாம். சட்டி சுடுதுன்னு தெரிஞ்சா என்ன பண்ணணும்? கீழே விட்டுறணுங்க. அடுத்த சட்டியை பார்க்கணும். இல்ல சட்டியே வேணாம், பேசாம உட்காந்துக்கணும். இவ்வளவுதான் கான்செப்ட். இந்த வாழ்க்கை தத்துவம் புரியாம தான் எல்லாரும் கஷ்டப்பட்டுருக்கீங்க. காரணம் என்ன? இது என்னோடது. இதுதான் பிரச்சனையே.